உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். வெல்கம் டு டிடி டாக்ஸ் சேனல். உங்க மனசை காயப்படுத்தக்கூடிய பழைய விஷயங்களை அடிக்கடி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு நடக்க போற விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? இதனால நம்ம சந்திக்க போற விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சா இதை மறுபடியும் நம்ம செய்ய மாட்டோங்க. இந்த வீடியோ முழுசா கேட்டீங்கன்னா ஏன்னு உங்களுக்கே புரியும். நம்ம எண்ணங்கள் மூலமா தேவையில்லாத விஷயத்த அடிக்கடி நினைச்சிட்டு குழப்பிட்டு இருக்கும் போது நம்ம உடம்ப ஈஸியா பிரேக்கிங் டவுன் ஸ்டேட் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுறோங்க. அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா அது என்ன கண்டிஷன்ல இருக்குமோ அதே கண்டிஷனுக்கு நம்ம உடம்பையும் கொண்டு போறோம். அது எப்படிங்க, நான் மனசுல தானே நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம உடலுக்கும் மனசுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. அதனால நம்ம மனசுல எந்த மாதிரி எண்ணங்கள் வருதோ அதற்கு ஏற்ற மாதிரி உடம்புலயும் மாறுதல்கள் வரும். நிறைய விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்க ஒண்ணு ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க, இல்லனா பசி எடுக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது ஏன்னா இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் நம்மளோட உணவு செரிமான உறுப்புகளையும் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் நம்ம உடல்ல நல்லா இயங்கிட்டு இருக்க இன்னும் பல விஷயத்த சுலபமா முடக்கிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நம்மள பாதிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆனா நாம அதை இன்னைக்கும் நினைக்கும் போது மறுபடியும் நாம விரும்பாத அந்த விஷயத்த உயிர்ப்பிக்கிறோம். ஒரே நாள் நடந்த அந்த விஷயத்த ஒவ்வொரு நாளும் நாமளே ரீவைண்ட் பண்ணி நல்லா இருக்க நாளையும் அந்த சோகமான நாள்ல நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சோமோ அதையே மறுபடியும் மற்ற நாட்களுக்கும் கொண்டு வந்து அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி நம்மள அறியாம தொடர்ந்து எதிர்மறை எண்ணங்களை யோசிச்சுட்டே வரும்போது நம்ம உடம்பையும் நம்ம பாதிப்புக்குள்ளாக்குறோம். ஏன்னா நம்ம உடம்புக்கு ஆல்ரெடி நடந்த விஷயத்த நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கோமா இல்ல இனிமேல் நடக்க போற விஷயத்த நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கோமா அப்படின்ற வித்தியாசம் எல்லாம் தெரியாதுங்க. நம்ம உடம்பு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் விஷயத்த மறுபடியும் அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு இல்லாத நோயையும் நம்ம எண்ணங்கள் மூலமா ஈஸியா நம்ம உடம்புக்கு நாமளே கொண்டு வந்துடுறோங்க. இப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் பிரேக்கிங் டவுன் ஸ்டேட்ல இருக்க நம்ம உடம்ப ரெஸ்ட்ஃபுல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணுங்க. மனசை போட்டு குழப்பாம இருந்தாலே போதுமே அப்படின்னு நினைப்பீங்க. அது மட்டுமே போதாதுங்க. அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து யோகாசனம், உடற்பயிற்சி, மெடிடேஷன் இல்லைன்னா பிடிச்ச விஷயங்கள் மேல அதிக கவனம் செலுத்துறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நம்ம செய்ய ஆரம்பிக்கணுங்க. சோதனை வந்த காலத்தையோ நாம எதிர்கொள்ள போற நாளையோ நினைச்சு பயந்து நல்லா வாழ வேண்டிய நாளையும் நல்லா இருக்க வேண்டிய உடம்பையும் நாமளே கெடுத்துக்காம நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய பல நல்ல சம்பவங்களை நினைச்சு அதை உயிர்ப்பிச்சு ஆரோக்கியமா வாழலாமே. இப்போ நாம இருக்க சிச்சுவேஷனுக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு தாங்க. கொரோனா வைரஸ் பத்தின விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். ஆனா அதை பத்தின அதிகப்படியான தேவையில்லாத பயத்தை மனசுல வச்சிட்டு இருக்க வேண்டாங்க. நல்லதை மட்டுமே நினைப்போம்.